அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஔவையாருடைய தனிப்பாடல்கள் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான சிறப்பான பாடல்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஔவையார் வாழ்ந்த காலத்துல அவங்களுடைய புகழ் இந்த தமிழகம் எங்குமே பரவி இருந்தது. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனுஷி, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிட்டது இல்ல. பாடல் பாடி அதுல இருந்து வரக்கூடிய சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. ஔவையாருக்கு அரசன், சாதாரண மக்கள் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. அன்புங்கிற ஒரே அளவுகோலால தான் அவங்க எல்லாரையுமே அளந்தாங்க. அதனாலதான் அவங்க பெரிய மானுட கவிஞரா திகழ்ந்தாங்க. ஔவையாரை போல ஔவையாருடைய பாடல்களும் ரொம்பவே எளிமையான பாடல்கள். இதனாலேயே சில கவிஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஔவையாருக்கு கவினுரை எழுத தெரியாது, நிறைய ஓமைகள், சந்த ரசங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி எழுத தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் ஒரு நாள் ஔவையாரை எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு புலவர் வராங்க. அவங்க தன்னுடைய கையில கொஞ்சம் மண்ணை வச்சுட்டு, என்னுடைய கையில என்ன இருக்குன்னு ஒரு கவி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஔவையாருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இந்த புலவர் நம்ம கிட்ட வம்பு பண்ண வராங்க, இவங்களுக்கு சரியான பதிலடி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஔவையார் ஒரு பாடல் எழுதுறாங்க. அந்த பாடலை பாருங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, என்றுற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான். அவங்க கையில வச்சிருந்த அந்த மண்ணை வச்சு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, என்றுற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அதாவது இந்த உலகத்துல நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் கைமண் அளவுக்கு தான், கல்லாதது இந்த உலக அளவுக்கு பறந்து இருக்கு அப்படின்னு நினைச்சு கலைமடந்தனை யாரு? சரஸ்வதி தேவியே இன்னும் படித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுதான் சொல்றாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, என்றுற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க. மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், நீங்க வீணா எங்கிட்ட எல்லாம் பந்தயத்துக்கு வர வேண்டாம். புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான், நீங்க உங்களை பெருசா நினைச்சிட்டு என்கிட்ட பந்தயம் வர்றது எப்படி தரமா இருக்கு. எறும்பு நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும், அது ஒரு அற்ப பொருள். ஆனா அதோட கையால தன்னுடைய அளவு 8 சான்னு சொல்லிட்டு அடுத்தவங்ககிட்ட சண்டைக்கு போகுமா. உங்களை பார்த்தா எனக்கு அந்த எறும்பு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சிம்பாலிக்கா சொல்றாங்க. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்த ஆழ்வான் அப்படிங்கிற ஒருத்தங்களை பத்தி பார்க்க போறோம். யார் இந்த ஆழ்வான் அப்படின்னா, அந்த கோரைக்கால் ஊர்லயே ரொம்ப 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 வசதி படைத்த ஒரு செல்வந்தர் தான். யாரு அப்படின்னா இந்த ஆழ்வான் அப்படிங்கிறவங்க. ஆனா இந்த ஆழ்வானுக்கு எவ்வளவு செல்வம் இருந்த பிறகுமே அவங்க யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எச்சி கையால ஈ கூட விரட்ட மாட்டாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு கருமி தான் இந்த ஆழ்வான். ஆனா இந்த ஆழ்வானுக்கு ஒரு ஆசை இருந்தது. புலவர்கள்லாம் தன்னை பாடுனாங்க அப்படின்னா நம்ம இலக்கியத்துல இடம் பெற்றிடலாம், அழியாத சிறப்பை பெற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அதனாலே என்ன செய்வாங்க அப்படின்னா, பொய்யாட்ட நான் அந்த பொருள் தரேன் இந்த பொருள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்களை ஏமாத்தி அவங்க வாயால பாடல்களை வாங்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கடைசி எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம். ஒரு சமயம் இந்த கோரைக்கால் ஊருக்கு ஔவையார் போறாங்க. இந்த ஆழ்வானை பத்தி கேள்விப்படுறாங்க, அவனை பார்க்க போறாங்க. ஆழ்வானுக்கும் தெரிஞ்சிருச்சு அதாவது ஔவையார் தான், இவங்களுக்கு அரசர்கள்கிட்டயே நினைச்சது ஒரு நல்ல மதிப்பு இருக்கு, அதனால நம்ம இவங்கள பகச்சுக்க கூடாது, இவங்கள நம்ம நயமா பேசி எப்படியாவது அனுப்பி வச்சிடணும். அவங்க வழிநடையா போறவங்க தானே, 2 நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுல நினைச்சிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஔவையாரே நான் உங்களுக்கு ஒரு பெரிய யானையை பரிசா தரப்போறேன், நீங்க நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஔவையாரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இந்த ஆழ்வான் சொல்றாங்க, யானையை வச்சுட்டு நீங்க எப்படி அதுக்கு தீனி போட போறீங்க, அதனால யானை வேண்டாம், உங்களுக்கு நான் ஒரு அழகான குதிரையை தாரேன், நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஔவையாரோ சலிக்காம அடுத்த நாளும் போறாங்க. அந்த ஆழ்வான் அடுத்த நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குதிரையும் உங்களை வேகமா கூட்டிட்டு போயிடும், குதிரையில ஏறி பயணம் செய்யற அளவுக்கு நீங்க இளமையானவங்க இல்ல, அதனால நான் உங்களுக்கு ஒரு எருமை தாரேன், எருமைனா நீங்க அதுல இருந்து பால் வரும், நீங்க நல்ல பால் வித்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எருமை தாரேன், நீங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றான். சரின்னு சொல்லிட்டு ஔவையாரும் என்ன செய்யறாங்க, அடுத்த நாளும் போறாங்க. அந்த எருமை மறுபடியும் எருதான் மாறுது, நான் உங்களுக்கு அடுத்த நாள் எருது தாரேன்னு சொல்றாங்க. அடுத்த நாளும் போறாங்க. அடுத்த நாள் என்ன சொல்றாங்கன்னா, எருதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு சேலை தாரேன், நீங்க கெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாளைக்கு வாங்க சேலை தாரேன்னு சொல்றாங்க. இப்படியே ஔவையார் தினம் போய் பார்த்தாங்களா, ஔவையாருக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. இனி இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு அப்படி பாருங்க. கரியாய் பரியாகி கார் எருமை தானாய், எருதாய் முளப்புடவையாகி, திரிதிரியாய் தேரைக்கால் பெற்றுமிக தேய்ந்து கால் ஓய்ந்ததே, கோரைக்கால் ஆழ்வான் கொடை. கரியாய் பரியாகி கார் எருமை தானாய். கரி அப்படின்னா யானை, முதல்ல யானை தாரேன்னு சொன்னாங்க. பரியாகி அதுக்கப்புறம் குதிரை தாரேன்னு சொன்னாங்க. கார் எருமை தானாய் அதுக்கப்புறம் நான் எருமை தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. எருதாய் முளப்புடவை ஆகி திரியாய்,
அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நான் எருது தாரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முளப்புடவை, ஒரு முழம் புடவை தாரேன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவையாரே கேட்டாங்க, நீ அப்போ நாளைக்கு வான்னு சொல்லி இப்போ புடவை வந்து அப்போ திரியாவா தரப்போற அப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, முள புடவையாகி திரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து கால் ஓய்ந்ததே. அவையாருடைய கால்கள் வந்து ஆழ்வானுடைய வீட்டுக்கு நடந்து நடந்தே தேஞ்சு போச்சான். தேரையனுடைய கால் மாதிரி ஆயிடுச்சான். அதை தான் சொல்றாங்க, தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து கால் ஓய்ந்ததே கோரைக்கால் ஆழ்வான் கொடை. அவனுடைய கொடை வாங்க போன எனக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் இப்படி ஒரு பாடலை இயற்றி ஆழ்வான் வீட்டு சுவற்றிலேயே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களாம். இந்த செய்தி ஊர் முழுக்க பரவிச்சான். அதுக்கப்புறம் தான் ஆழ்வான் வந்து புலவர்களுக்கு எந்த கேடும் செய்யக்கூடாது, அவங்களை எப்படி ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் திருந்தினாங்களாம். இதே மாதிரி குணமுடைய சேடன் அப்படிங்கிற ஒருத்தங்களை பத்தியும் ஔவையார் வந்து எழுதியிருக்காங்க. இந்த சேடன் வந்து கோரைக்கால் ஆழ்வான மாதிரி தான், ரொம்ப செல்வந்தன். ஆனா அவங்கள மாதிரி புலவர்களை ஏமாத்த மாட்டாங்க. எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்க மனம் இல்லை அப்படின்னா நான் தரமாட்டேன் அப்படின்னே சொல்லிடுவாங்களாம். இந்த சேடனை பார்த்து ஔவையாருக்கு ரொம்ப சங்கடம். இவ்வளோ செல்வத்தை வச்சிருக்கான், யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான், அவனே ஒத்தையில அனுபவிக்கணும்னு நினைக்கிறானே, மக்களுடைய மனசுல இப்படியா ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாருக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சான். மக்களும் சேடனை வந்து ரொம்பவே வெறுத்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இக்கட்டான நிலைமையில போய் நின்னா கூட சேடன் எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டாங்க. அதனால மக்களுமே அவங்கள ரொம்ப வெறுத்தாங்க. இவெல்லாம் உயிரோடு இருந்த எண்ணத்துக்கு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம். சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேடனுடைய வாழ்வு சீக்கிரமாகவே கவிழ்ந்து விடும், அவன் யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால அவனுடைய செல்வம் வந்து கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கறாங்க ஔவையார். ஔவையார் உடனே ஒரு பாடல் ஏற்றுறாங்க. என்ன பாடல் ஏற்றுறாங்க கேளுங்க. பாடல் பெறானேல் பலர் மெச்ச வாழானேல் நாடறிய நன்மணங்கள் நாடானேல் சேடன் இவன் வாழும் வாழ்க்கை இருங்கடல் சூழ் பாரில் கவிழ்ந்தென்ன மலர்ந்தென்ன கான். பாடல் பெறானேல், அதாவது செல்வத்தினுடைய பயனே அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், புலவர் வாயால ஒரு பாராட்டு பாடலை வாங்கணும், இதுதானே செல்வத்தினுடைய பயன். இது இல்லாம அவன் செல்வத்தை வச்சு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மனசுல நினைச்சிட்டு இந்த பாடலை இட்டுறாங்க. பாடல் பெறானேல், புலவர்கள் வாயால பாட பெறாமல் இருக்கிறதும் ஒரு வாழ்வா. பலர் மெச்ச வாழானேல், யாருமே மெச்சும்படியா இவன் வாழலையே. நாடறிய நன்மணங்கள் நாடானேல், யாருக்குமே ஒரு நல்லதையுமே செய்யலையே. சேடன் இவன் வாழும் வாழ்க்கை, இந்த சேடன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது இருங்கடல் சூழ் பாரில், இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் கவிழ்ந்தென்ன மலர்ந்தென்ன கான். அவன் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பத்தி அவன் கவலைப்படல, நீங்களும் அவனை பத்தி கவலைப்படாதீங்க, அவன் யாருன்னே கண்டுக்காதீங்க, அவன் என்னன்னே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை ஏற்றுறாங்க. என்னடா இது, ஔவையார் காலத்துல இப்படிதான் மக்கள்லாம் வாழ்ந்தாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சலிப்பு வரும் இல்லையா? அப்படி சலிக்கவே வேண்டாம். நல்ல விருந்தோம்பல் செய்யற நல்ல மனிதர்களும் நிறையவே வாழ்ந்தாங்க. அப்படி ஒருத்தங்க தான் இந்த முள்ளான் அப்படிங்கிறவங்க. ஒரு சமயம் ஔவையார் முள்ளான் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க நாடோடியா போறவங்க இல்லையா, இப்படி எங்கேயாவது சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்டுட்டு போறதுதான் வழக்கம். அப்படிதான் முள்ளான் வீட்டுக்கும் போயிருக்காங்க. முள்ளான் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஔவையார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பல. ஒரு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஔவையார் கிளம்பவே இல்லை. ஆனாலுமே முள்ளான் வந்து அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. எப்படி முதல் நாள்ல வந்து அவங்கள அன்பா வரவேற்று உபசரிச்சு சாப்பாடு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே கொடுத்துட்டே இருக்காங்க. ஔவையாருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது, வந்தவங்க அப்படியே இங்கே இருந்துட்டாங்களே, கிளம்ப வழியே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல கூட அவன் நினைக்காம தினம் தினம் இப்படி சந்தோஷமா சாப்பாடு போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு பார்த்த ஔவையாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு அவங்க முள்ளானுக்காக ஒரு நல்ல பாடலை பாடுறாங்க. என்ன பாடலை பாடுறாங்கன்னு கேளுங்க. காலையில் ஒன்றாவர் கடும் பகலில் ஒன்றாவர் மாலையில் ஒன்றாவர் மனிதரெல்லாம் சாலவே முள்ளானை போல முகம் அகமும் மலர்ந்த நல்லானை கண்டறியோம் நாம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனிதர்கள் எல்லாம் காலையில ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, மத்தியானம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, மாலையில ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, இப்படிப்பட்ட மாறுபட்ட குணங்களோட தான் நடந்துக்கிறாங்க. ஆனா இந்த முள்ளான் இத்தனை நாட்கள் ஆன பிறகும் முகமும் அகமும் மலர்ந்து ஒரே மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. என்ன சொல்றாங்க கேளுங்க. காலையில் ஒன்றாவர், காலையில ஒரு மாதிரி இருக்கிறாங்க. கடும் பகலில் ஒன்றாவர், மத்தியானம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறாங்க. மாலையில் ஒன்றாவர், மாலையில பார்த்தா வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. மனிதரெல்லாம், பொதுவா மனிதரெல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. சாலவே முள்ளானை போல முகம் அகமும் மலர்ந்த, நம்ம முள்ளான் தம்பிய போல முகமும் அகமும் மலர்ந்த நல்லானை கண்டறியோம் யாம், ஒரு நல்லவனை நான் பார்த்ததில்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் ஒரு பாடலை பாடுறாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு பார்த்த இந்த 4 பாடலுமே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம காணொலியில அடுத்தடுத்த ஔவையாருடைய பாடல்களை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நன்றி, வணக்கம்.